Hi. Hi guys, Sick KB here. Welcome back to a new video. So sometimes we felt that ourselves we are going through some tough times, and on that time we just make ourselves felt low, or somehow that depression spot happens. So I want to share some of the depression thoughts with you guys. So I just want to give you as hope as possible. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்புக்கு முடியல, இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு சொல்லிட்டு சிக் vlog எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் ஐ காட் மை டேப்லெட்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் தட் மேக் மீ டு ஃபீல் குட் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வேலை வந்துட்டு இருக்குது. இந்த வேலையெல்லாம் வந்துட்டு நான் இன்னும் பொறுப்பாக பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். பட் ஜஸ்ட் பாசிபிள் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே எக்கனாமிக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 அசைன்மெண்ட், அதில் ஒரு அசைன்மெண்ட் வந்துட்டு ஓகே ஆகிடுச்சு, எந்த ஃபால்ட்டும் இல்லாமல். மிச்சம் 2 தான் வந்துட்டு பிகாஸ் 100 பேர்கிட்ட சர்வே எடுக்கணும் அண்ட் வி வாண்ட் டு கிரியேட் அ டேட்டா வித் இட். அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரிலாம் பண்ணதில்லை, இங்கே புதுசாக இருக்கனால இட் ஃபெல்ட் டிஃபிகல்ட் ஃபார் மீ. அண்ட் ஆஸ் யூ சி எனக்கு வந்துட்டு ரெக்கார்ட் எழுதணும் ஸ்ப்ரெட்ஷீட்க்கு, அண்ட் எம்சிஓபி அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் அசைன்மெண்ட் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் அசைன்மெண்ட் இருக்குது, அண்ட் மேக்ஸ். ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு ரொம்ப வீக் மேக்ஸில். அக்கௌண்ட்ஸ் கூட மேபி வீக், பட் ஒரு ஹோப் இருக்கும். பட் மேக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிறு வயதிலிருந்தே அது எனக்கு வராதுடா அந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் அதை அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல, முடிஞ்சாலும் நான் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் யூ பீப்புள் டு டேக் வித் மீ திஸ் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. மேபி உங்களுக்கும் வந்துட்டு எம்பிஏ பற்றி நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில், எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பட் மேபி பீப்புள் திங்க் இட் ஆஸ் அ ஈஸி டிகிரி, பட் இங்கே வந்தீங்கனாலும் நீங்கள் நிறையா வேலைகள் பண்ண வேண்டியதாக இருக்கும். மேபி யூஜியில் நீங்கள் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், பட் இங்கே அப்படி இருக்க முடியாது. நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு வரலங்கிறது பிரச்சனை இல்லை, பட் நம்ம ட்ரை பண்ணி கற்றுப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட். Again welcome. So guys, it's day 3. So இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா you can see Sunday and around 10:41 ஆயிடுச்சு. சண்டே ஒரு நாள் தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ இருக்க மாதிரி நீங்கள் இருக்கும்னு நினைக்கலாம், அது அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டியூ டேட்ஸ் ஃபார் அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு மண்டேவாக தான் இருக்கும். ஸோ த பேட்ச் ஒர்க்ஸ் ஃபார் தட் அசைன்மெண்ட்ஸ் வேர் டன் ஆன் சண்டே. ஸோ அதனால் வந்துட்டு பட் இந்த முறை அப்படி அவ்வளோவா இல்லை. பட் ஈவன் தோ இதுக்கு முன்னாடி இருந்த சண்டேஸில் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு, பட் இந்த சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகுது. அண்ட் ஆஸ் ஐ செட், சண்டேங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபார் அசைன்மெண்ட்ஸ் ஒன்லி. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு மெஸ்ஸியாக வச்சுருந்துருப்போம் ரூமெல்லாம், அதையெல்லாம் க்ளீன் பண்ணணும். பிகாஸ் அந்த 1 வீக் அந்த ரொட்டீன்லேயே போயிட்டுருக்கக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே மறந்துருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, துணிலாம் வந்துட்டு துவைச்ச துணிலாம் மடிக்காமல் இருந்துச்சு. அந்த மடிக்காமல் இருக்க கேப்லேயே அதுக்குள்ளே துணி சேர்ந்துருச்சு துவைக்கணும். அண்ட் அந்த துணியெல்லாம் இப்போ தான் மடித்து வச்சேன். அண்ட் என்னோடய ஸ்லிப்பர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ளீன் திஸ் ரூம். அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ மெஸ்ஸினஸ்க்கு ஒரு ஹியூமன் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அது நான் தான். அண்ட் மெஸ்ஸினஸ் ப்ளஸ் லேசினஸ் இஸ் ஈக்குவல் டு கேபி அப்படி சொல்லலாம். லைஃப் இட் செல்ஃப் கோயிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே போகுதுன்னே தெரில. பட் வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஜஸ்ட் அ க்ரேசி திங். என்ன பண்ணுறேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? வாங்க.
டுடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3rd day of my sick vlog. ஸோ இட்ஸ் யூ கேன் சி மண்டே, மங்களகரமாக மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறோங்கிற மண்டே ஓரளவு வேலைகள் முடிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் இல்லை, ஹாஃப் டே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐ ஜஸ்ட் ஆட் தோஸ் ஃபுட்டேஜஸ் இன் திஸ் vlog. நிறையா பண்ண முடியாது, பட் சின்ன சின்ன கிளிப்ஸ் போடுறேன். அண்ட் ஹாஃப் டே தான் கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப ஓடிட்டே இருந்தால் அது வந்துட்டு கரெக்டாக இருக்காது. அதுவும் இல்லாமல் நான் எப்படி சொல்கிறது, நான் அவ்வளோ பொறுப்பான ஸ்டூடெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஏதோ பண்ணுறேன் அப்படின்னும் இருக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு ஆசை. பட் என்ன பண்ணுறது, நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மினிட்ஸ் மிஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு லீவ் டைமில் நிறைய பார்ப்பேன். அதாவது சொல்லிட்டே இருப்பாங்களா வித்தியாசமாக மிஸ்ட்ரியான விஷயம், ஃபேக்ட்ஸ் அது மாதிரி சொல்லிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஒரு ஸ்டோரி வந்துட்டு பார்த்தேன். அலெக்சாண்டர்னு ஒருத்தரோட ஸ்டோரி. ஸோ அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு கடல் பயணத்தை வந்துட்டு நேவிகேட் பண்ணுறவராக இருந்தார், எப்படி ஆனார், அவர் வந்துட்டு அவர் வீட்டில் 7வது குழந்தையாக பிறந்தாராம். அவர் ஒரு தீவில் எப்படி மாட்டுறாரு, அவராக போய் மாட்டல, பீம்பு பிடிச்சி இறங்கினாரு, விட்டு போயிட்டாங்க. எப்படி அவர் அங்கே 4 வருஷம் வாழ்ந்தார், அவருக்கு அது எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டி வைஸ் அவரை வந்துட்டு பிலீவ் பண்ண வச்சுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு பிலீவ் பண்ணது கிடையாது. அது எப்படி பிலீவ் பண்ண வச்சுது. திரும்ப அவருக்கு வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் அவர் 4 வருஷம் வேட்டையாட கற்றுக்கிட்டாரு, பேசுகிறத கொஞ்சம் மறந்துட்டார். அண்ட் பூனைகளோட அவருக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பு, சமைச்சு சாப்பிட்ணும், வேட்டையாடுற ஸ்கில்ஸு, இதெல்லாம் வந்துட்டு எப்படி கற்றுக்கிட்டாரு. அண்டு எதிரி நாட்டு படை அந்த தீவுக்கு வரக்குள்ளே அவர் எப்படி அதுலேருந்து சேவ் ஆனார், திரும்ப எப்படி திரும்பினார் அவரோட நாட்டுக்கு. அங்கே போய் இப்போ அவர் கெயின் பண்ண நாலேஜ், 4 வருஷத்தில் கெயின் பண்ண நாலேஜ்னால வாட் ஹீ கெயின்ட் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும் அந்த வீடியோ. அந்த வீடியோவை கேட்கக்குள்ளே வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஃபெல்ட் இப்போ ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி கேட்குற மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் நாட் அபவுட் ஆல் அ ஃபேண்டசி ஸ்டோரி. நிஜமாலுமே அது ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்திருக்குங்கும்போது ஐ எம் நாட் ராங், 17 not 8 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இயர்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல் பார்ப்பேன். மதன் கௌரி பார்ப்பேன், இந்த மினிட்ஸ் மிஸ்ட்ரி பார்க்கலாம். அண்ட் சரவணன் டி கோட்ஸ், நீங்கள் இலகிய மனதாக இருந்தால் தயவு கூர்ந்து பார்க்காதீங்க. பட் ஆஸ் அ வந்துட்டு ஒரு உமன் கம்யூனிட்டியை நம்ம கண்டிப்பாக அதை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க நிறைய சொல்லுவாங்க அதில் எப்படி சைக்கோ கில்லர்ஸ்லாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க, இல்லை எப்படி ஒரு பெண்களை இது பண்ணுறாங்க. மேபி அதெல்லாம் கேட்டோம்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் இப்படிலாம் நடக்கலாம், நம்மளும் சேஃபாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஃபில்ஸ் த டே அப்படி சொல்லலாம். ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம பண்ணிட்டே இருக்கணும். பட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும்னு நான் வந்துட்டு பிலீவ் பண்ணுறேன். ஸோ wish you hope you all doing well, and here we go with the vlog. கிலோமீட்டர் தான் இருக்கு நம்ம. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ராகவ், எப்படி நடந்து போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? இந்த கண்ணம்மா பார்த்துருக்கல, கண்ணம்மா பெரிய பேக் இல்லைனாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி பேக். அதுதான். ஆனால் அந்த பேக்கில் சாப்பாடு பொருள் எதுவும் இல்லை, துணிமணிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் கேமரா. அது எடுத்துகிட்டு வந்தோடனே தெரியல. கேமரா எடுத்துகிட்டு வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். விடுஞ்சிருச்சுடா, நீ இன்னும் கிளம்பலையா? அந்த மாதிரி தான் ரோட்டில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்க. நின்றுக்கிறாங்க, நின்றுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடலாமா? டைம் தெரியல, டைம் என்னடி? 6:33. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இவர் எங்கள் கிளாஸ் கிரண்குமார். வாங்க வாங்க, இப்படி வாங்க. நாங்களாம் எதுக்கு நடக்கிறோம் தெரியாமே நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், KMCH. என்ன
KMCH. சொல்லுங்க கிரண்குமார், உங்களுடைய கருத்து என்ன இதுல? பாளையம் KMCH to இவன் வேற நெட்டையா இருக்கான். KMCH வந்து நாங்க நடக்கிறோம். ஆ, ஆக்சுவலி இது மேரத்தான், எல்லாரும் ஓடி போறாங்க. ஆனா நாங்க நாங்க நடந்து போறோம். சாவ விரும்பல. ஊருக்கு போறோம். ஆமா. சொல்லுங்க உங்க கருத்து சொல்லுங்க. ஊருக்கு போயிட்டு இரு. கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நம்ம தாண்டி இருக்கோம். 1 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். நீயே புடி, நீ தான் ஹைட்டா இருக்க. இவன் புடிச்சானா அவன் மட்டும் தான் தெரியும். ஐயோ நீங்க படுத்து என்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இந்த வீடியோ நாங்க வந்து மேரத்தான்ல வந்து சரியா பங்கேற்கல. அதுக்கு காரணம் நாங்க இல்ல, எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அது எங்களுக்கு அப்படியே பேக் கேம் போட்டாங்க. இவ்வளோ போறோங்கிறத வந்துட்டு நீங்க வந்து இதுல பார்த்து நீங்க முடிவு பண்ணிருக்கலாம் நாங்க எவ்வளவு போறோம்னு. ஓரமா இல்ல மைக் போட்டு அவ்வளவுதான். க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். ஆஃப் பண்ணி சொல்லடா, ஸ்டோரேஜ் இல்ல.